வணக்கம். நம்ம கடந்த 5 வீடியோக்களில் இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகாமல் வாழைப்பழம் சாப்பிடுவது எப்படி, இனிப்புகள் சாப்பிடுவது எப்படி என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இனிப்புகள் ஸ்வீட்டுன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் சாப்பிடும்போது ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஓரத்தை கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். நண்பர் கேட்டாராம், ஏன்பா எப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, சாப்பாடுல ஸ்வீட்டை கட் பண்ணிடுன்னு, அதனால தான் நான் கட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னாராம். அது இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம திணை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திணை வகைகள் தொன்று தொட்டு நிறைய காலங்களாக மக்களால் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான திணை வகை, ஒரு சாப்பாடு. இந்த திணை வகைகளில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. பட் நமக்கு அதிகமாக தெரிஞ்சது ஒரு 5-6 டைப்பு தான். அதில் திணை அரிசி, வரகு அரிசி, குதிரைவாலி அரிசி, கேழ்வரகு, சோளம், சாமை அரிசி, இந்த மாதிரி அரிசிகள்லாம் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய உபயோகப்படுத்துகிறோம். இந்த திணை வகைகளை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த திணை வகைகளில் பொதுவாகவே எல்லா திணை வகைகள்லையும் நிறைய இந்த இரும்பு சத்து, அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது. எல்லா திணை வகைகள்லையும் நிறைய இருக்குது. அதனால இந்த திணை வகைகளை உட்கொள்ளும் போது இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக திணை வகைகளில் நார் சத்து நிறைய இருக்குது. இந்த திணை வகைகளை நம்ம உட்கொள்றதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் திணையையும் சாப்பிட்டோம்னு சொன்னால், அதாவது தனித்தனியாக சாப்பிடும்போது அரிசி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் நமக்கு பசி எடுத்துடும். ஆனால் திணை வகைகள் நமக்கு நிறைய சாப்பிட்டோம், வயிறு நமக்கு நல்ல நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் பார்த்துக்கும். அது ஏன்னு சொன்னால், திணை வகைகளில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்கும். அரிசியை விட திணை வகைகள் ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்கும். அதனால நமக்கு அடிக்கடி பசிக்காது, நிறைய சாப்பிடணும்னு தோணாது. இதனால என்ன பலன்கள்னா, நமக்கு எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சாப்பாடு எந்த அளவுக்கு சர்க்கரையை நம்ம இரத்தத்தில் அதிகப்படுத்தும் என்பது தான் கிளைசீமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் அதை சாப்பிட்ட உடனே இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிடும். கிளைசீமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த உணவை நம்ம சாப்பிட்ட உடனே இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகும். இந்த திணை வகைகள் லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ், அதாவது கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை சார்ந்தவை. அதனால இதை சாப்பிட்றதுனால இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உடனடியாக கூடாது. அது போக இதில் நார் சத்து நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது இந்த மலச்சிக்கலை தடுக்கவும் இது உபயோகப்படுது. முக்கியமாக ஒரு திணை வகையை பற்றி நம்ம பேசியாகணும். அது கேழ்வரகு. கேழ்வரகுல கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கால்சியம் சத்துங்கிறது எலும்புகளுக்கு தேவையான ஒரு சத்து. சாதாரண அரிசியில் இருக்கிறத விட கேழ்வரகுல 10 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. பாலில் அதிகமாக கால்சியம் இருக்குதுன்னு சொல்லுவோம், அதை விட 3 மடங்கு அதிகமாக கேழ்வரகுல கால்சியம் இருக்குது. அதனால கேழ்வரகை நம்ம சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல நிறைய கால்சியம் சத்து கிடைக்கவும் எலும்புகள் பலமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திணை வகைகளை நம்ம
சர்க்கரை வியாதிக்காரர்கள் உணவுடன் சேர்த்து கொள்வதால் நிறைய பலன்கள் இருக்கின்றன. மலச்சிக்கல் குறைகிறது, நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது, நிறைய உணவு உண்டோம் என்கிற திருப்தி இருக்கிறது, அதிகமாக பசி எடுக்கிறது குறைகிறது. அதனால திணை வகைகளை நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கிறது நல்லதா இருக்கும். இந்த வாட்டி திணை வகைகளை பற்றி பார்த்தோம். அடுத்த வாட்டி நம்ம அரிசியிலையும் நிறைய வகைகள் இருக்குது. சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு உகந்த அரிசி வகைகள் இருக்கின்றன. அதை பற்றி அடுத்த முறை நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டாக்டர் சி.வி. பிள்ளை.